கிளிநொச்சியில் உலக வங்கியின் நிதியுதவியுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கொடித்தோடை செய்கைகளுக்கான உரிய சந்தை வாய்ப்பின்மை சந்தைப்படுத்தல் வசதிகளுக்காக நிறுவப்பட்டுள்ள கொள்வனவு மற்றும் பதப்படுத்தல் நிலையத்தினால் உரிய விலைக்கு கொடித்தோடை கொள்வனவு செய்யப்படாததால் கொடித்தோடை உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் நிலக்கடலை, மிளகாய் என்பவற்றுடன் கொடித்தோடை செய்கை என்பன நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் ஒன்றான கொடித்தோடை உற்பத்தி திட்டத்தின் கீழ் 200 பயனாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவற்றுக்கான உபகரணங்களும் வழங்கப்பட்ட போதிலும் குறிப்பிட்ட சில விவசாயிகள் மாத்திரமே உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் கொடித்தோடை உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்தி செய்யும் பழங்களை விற்பனை செய்வதிலும் சந்தைப்படுத்துவதிலும் பெரும் கஷ்டங்களை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டுகின்றனர். 2 ஏக்கருக்கு மேலே செய்திருக்கேன் தம்பி. செய்து அவன் இந்த திட்டத்தை விட 1.5 ஏக்கர் கூட மேலதிகமாக செய்திருக்கேன் நான். ஆனால் 150 ரூபாய்க்கு தான் வந்து எடுக்கிறாங்க. 150, 200 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 600 ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு சொல்லி தான் எங்களுக்கு சொன்னது. இப்போ எங்களுக்கு இப்போ தற்போதைக்கு கிலோ 150 ரூபா அப்படி தான் கொள்வனவு செய்யணும். இப்போ எங்களுக்கு அது சரியான இழப்பு தான் இந்த முறை, சரியான நட்டம். இப்போ கூலிகள் அது எழுதல் கொடுத்து செய்ய இயலாது, சரியான நட்டத்தில் போகுது. இப்போ தீர்மானித்த விலைக்கும் எங்கள்கிட்ட கொள்வனவு செய்ய இல்லை.